Hello viewers, welcome to Deeps Mathematics 23. So in the video 11th standard தமிழ் புத்தகத்தில் இருக்கக்கூடிய இயல் 2 தாங்க நம்ம கம்ப்ளீட்டாக படிக்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி சொன்னது போல் 11th 12th நம்ம என்னென்ன தலைப்புகள் சொல்கிறோமோ அதை மட்டும் படித்தா போதும். நம்ம வேண்டான்னு சொல்கிறதுலேருந்து உள்ளுக்குள்ளே நீங்கள் என்ன படிக்கிறோம், நூல் குறிப்பு நூல்வெளி மட்டும் படித்தா போதுமானதுன்றதை ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ இயல் 2 எடுத்த உடனே முதல்ல இயற்கை வேளாண்மை அப்படிங்கிற ஒரு உரைநடை பகுதி இருக்கும். ஸோ அது நமக்கு கம்ப்ளீட்டாக தேவையில்லை. ஸோ நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்து எங்கே வந்துட்டோம் அப்படின்னா அடுத்த செய்யுளுக்கு வந்துட்டோம். ஓகேங்களா, ஏதிலி குருவிகள் அப்படிங்கிறது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அந்த போயமோ இல்லை அது சார்ந்த நுழைமுன்னோ நமக்கு எதுவுமே தேவையில்லை. ஸ்ட்ரைட்டாக எங்கே வந்துடணும், நூல்வெளிக்கு வந்தால் நமக்கு போதுமானது. இங்கே பாருங்களேன், மார்ச் 20ங்கிறது உலக சிட்டுக்குருவிகள் நாள். ஓகேங்களா, சரிங்க. இப்போ இந்த வேலூர் மாவட்டம் பேரணாம்பேட்டையை சேர்ந்தவர் யாருங்க, பெரியவனின் அழகிய பெரியவன் அப்படிங்கிறவர். அவரோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரவிந்தன். சரிங்களா, இந்த அரவிந்தன் எழுதின தகப்பன் கொடி அப்படிங்கிற ஒரு புதினத்துக்கு 2003 வருஷம் தமிழக அரசோட விருது கிடைச்சிருக்கு. இவர் அரசு பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றிருக்காரு. சரிங்களா, இவர் எழுதின சிறுகதை தொகுப்புகள் குரடு நெறிக்கட்டு, இவர் எழுதின கவிதை தொகுப்புகள் உனக்கும் எனக்குமான சொல், அருபு நஞ்சுங்கிற நூல்கள் எழுதியிருக்காரு. அடுத்தது பார்த்திங்கன்னா இவர் எழுதின கட்டுரை தொகுப்புகள் மீள்கோணம் பெருகும் வேட்கைங்கிற நூல்கள் எழுதியிருக்காரு. சரிங்களா, இது மட்டும் நமக்கு போதுமானது. அடுத்து காவியம் அப்படிங்கிற ஒரு பகுதியை எழுதினவர் பிரமிழ். ஓகேங்களா, இவர் ஆக்சுவலாக அந்த பிரமிழ்ங்கிறது ஒரு புனைப்பெயர். யாரோட புனைப்பெயர்னா சிவராமலிங்கம் அப்படிங்கிற ஒரு புனைப்பெயர் தான் பிரமிழ் அப்படிங்கிறது. வேறு என்னென்ன புனைப்பெயர்கள் எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பானுச்சந்திரன், அருப் சிவராம், தர்ம சிவராம் போன்ற நிறைய புனைப்பெயர்களில் இவர் எழுதியிருக்கார். இவர் ஆக்சுவலாக இலங்கை நாட்டை சேர்ந்தவர். இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா சிறுகதை தொகுப்புகள் எழுதியிருக்காரு. சரிங்களா, அது லங்காபுரி ராஜா அப்படிங்கிற சிறுகதை தொகுப்புகள் எழுதியிருக்காரு. நட்சத்திரவாசி அப்படிங்கிற நாடகம், வெயிலும் நிழலும் அப்படிங்கிற கட்டுரை தொகுப்புகள் எழுதியிருக்காரு. இவரோட கவிதைகள் எல்லாமே முழுமையாக பிரமிழ் கவிதைகள் அப்படின்னு தொகுக்கப்பட்டிருக்கு. அவ்வளவுதாங்க, இந்த பாடம் முடிஞ்சிருச்சு. அடுத்து திருமலை முருகன் பல்லு, இது நமக்கு முக்கியமான பாடம். சரிங்களா, சரிங்க. இப்போ அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா அந்த பாடல் இருக்கு என்னன்னு பார்த்துக்கங்க. அப்படியே சொல்லும் பொருளும் நமக்கு எப்போவுமே முக்கியம். ஆரலிங்கிறது மொய்க்கின்ற வண்டு. என்னங்க பண்ணும், அதோட மரபு சத்தம் என்னதுங்க, ரீங்காரம் இடும் அப்படிங்கிறது தானே, ரீங்காரம் இடும். ஓகேவா. அடுத்தது இந்துலம்ங்கிறது இந்தளம் எனும் ஒரு வகை பண். அடுத்து இடங்கனி சங்கிலி, உளம்ங்கிறது உள்ளான் என்ற பறவை. சலசவாவி தாமரை தடாகம், தரளம் முத்து, இது நமக்கு தெரியும். இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின்ங்கிறதும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்னா பெரிய புராணத்தில் இடம்பெற்றிருந்துச்சா. அடுத்தது வட ஆரி நாடு, இது திருமலையை குறிக்குது. சோலை, இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். ஓகேங்களா, ஓரெழுத்து ஒரு மொழியில் வந்துச்சு இல்லைங்களா. அடுத்து முகில் தொகை, முகில்னா என்னதுங்க, மேகம், தொகைனா கூட்டம், மேக கூட்டம். அடுத்து மைங்கை அப்படிங்கிறது மயில் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. கொண்டல் கார்கால மேகம், மண்டலம் உலகம், பாவித்தரங்கம் குளத்தில் எழும் அலை, அழியுலாம் வண்டு மொய்க்கின்ற. தென் ஆரி நாடுனா குற்றாலம். ஸோ குற்றாலத்தை என்னன்னு மீன் பண்ணுறாங்க, தென் ஆரி நாடு. சரிங்களா, சரி. அப்படியே அடுத்து வந்தீங்க அப்படின்னா இந்த இலக்கண குறிப்பு நமக்கு ரொம்ப முக்கியம். செங்கயல் வெண்சங்கு பண்பு தொகைகள், அகிர் புகை 6ஆம் வேற்றுமை தொகை, மங்கையும் கொண்டலும் எண்ணும்மை, கொன்றை சூடு 2ஆம் வேற்றுமை தொகை. சரிங்களா, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சா. ஸோ நூல்வெளி நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இந்த பாக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. பள்ளு 96 வகையான சிற்றிலக்கிய வகையில் ஒன்று. ஸோ பள்ளுங்கிறது எதை பேஸ் பண்ணி வரக்கூடியது, சிற்றிலக்கிய வகை. சிற்றிலக்கிய வகையில் மொத்தம் எத்தனை இருக்குது, 96. இது உளுத்தி பாட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த உளுத்தி பாட்டுங்கிறதா நமக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் ப்ளேஸ் ஆயிருக்கு. சரிங்களா, சரி. அடுத்து அப்படியே வந்தீங்க அப்படின்னா நூல்வெளி மட்டும் படித்தோன்னா நமக்கு முடிஞ்சு. ஸோ இங்கே பாருங்களேன், திருநெல்வேலி மாவட்டம் குற்றாலத்திற்கு அருகில் உள்ளது பண்புலிப்பட்டினம். இவ்வூர் பண்பை என்றும் பண்பொழில் என்றும் அழைக்கப்படும். இங்குள்ள சிறு குன்றின் பெயர் திருமலை. அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன குன்றை தான் என்னன்னு சொல்கிறாங்க, திருமலைன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, மேலும் இந்த பாட்டோட தலைவன் யாரை வச்சு பாடுறாங்கன்னா அந்த குன்றுக்கு மேலே இருந்த கடவுளோ யார், திருமுருகன். ஓகேங்களா, முருகனை பாட்டுடைய தலைவனாக வச்சு பாடுறாங்க. இதனால தான் இதுக்கு என்ன பேர், திருமலை முருகன் பல்லு அப்படின்னு இதுக்கு பேர். இந்த நூல் என்னென்ன பாவகைகளால் பாடப்பட்டிருக்குன்னா கலித்துறை, கலிப்பா, சிந்து. ஓகேங்களா, ஸோ இதெல்லாமே ரொம்ப முக்கியங்க, நல்லா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா, இந்நூல் பல்லிசை திருமலை அதிபர் பல்லு எனவும் வழங்கப்படுகிறது. திருமலை முருகன் பல்லோட ஆசிரியர் பேர் பெரியவன் கவிராயர். இவர் 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். ஓகேங்களா, இருக்கிற டேட்டாஸ் அத்தனையுமே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது, தெளிவாக படித்து வச்சுக்கணும். ஓகேங்களா, அடுத்தது ஐங்குறுநூறு. ஐங்குறுநூறுங்கிறது நமக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ ஐங்குறுநூறுங்கிறது எத்தனைங்க, மொத்தமாக 500 பாடல்கள். அதாவது 5 பகுதி இருக்கும், ஒரு பகுதியும் 100 பாடல், மொத்தமாக 500 பாடல்கள் இருக்கும். சரிங்களா, ஸோ இங்கே நமக்கு பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பாடல் எந்த பகுதினா முல்லை திணையை சார்ந்தது. துறை கார்காலத்தை சார்ந்தது.
ஸோ இங்கே வந்து பாருங்களேன், காயா, கொன்றை, நெய்தல், முல்லை, தளவம், பிடவம் இது எல்லாமே வந்து மழைக்கால மலர்கள். கண்டிப்பாக படித்து வச்சுக்கணும் சரிங்களா. இந்த காயா, கொன்றை, முல்லை இது எல்லாமே வந்து முல்லை நிலத்திற்குரிய பூங்கிறது நம்ம ஆல்ரெடி 10th படிச்சிருக்கோம் இல்லைங்களா. சரி, மொட்டுங்கிறது போது, அலர்ந்துங்கிறது மலர்ந்து ஆல்ரெடி நமக்கு தெரியும். கவினி, அழகுற சரிங்களா. இந்த கவினிங்கிறது நமக்கு ஒரு ப்ரீவியஸாக கொஸ்டின்ங்க, மார்க் பண்ணி வச்சுக்கணும் ஓகேங்களா. சரி, இலக்கண குறிப்பு வந்து பாருங்கள், ஆள் அசைநிலை, கண்ணி அண்மை விழிச்சொல், ஆடுகம் தன்மை பன்மை வினைமுற்று. ஸோ இது எல்லாமே நம்ம இப்போ தான் மழைக்கால மலர்கள்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ படத்தோடு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு நூல்வெளிங்க. 500 எப்படி பிரிக்கலாம்? 5 கூட்டல் குறுமை கூட்டல் 100ன்னு பிரிக்கலாம். ஸோ இந்த 500 அடி அளவுகள் வந்து 3 அடி சிற்றலையும் 6 அடி பேரலையும், சும்மா ஷார்ட்டாக 3 to 6ன்னு எழுதி வச்சுக்கோங்க ஓகேங்களா. சரிங்க, அடுத்து இந்த நூல் வந்து அகவற்பாக்களால் ஆன ஒரு நூல் சரிங்களா. திணை ஒன்று இருக்குது, 100 பாடல்கள். ஸோ மொத்தமாக 5 திணை இருக்குது. ஒரு திணைக்கும் 100 பாடல்கள் வீதம். மொத்தமாக எத்தனை பாடல்கள் இருக்குது? 500 பாடல்களை கொண்டது தான் இந்த 500. ஸோ ஆல்ரெடி நான் ஆரம்பத்தில் சொன்னேன். அப்போ குறிஞ்சி திணை எழுதினவர் கபிலர், முல்லை திணை எழுதினவர் பேயனார். ஸோ முல்லை திணை வந்து இந்த பாடல் வந்து இந்த பாடப்பகுதியில் கொடுத்துருக்கக்கூடிய பாடல் முல்லை திணையை சேர்ந்ததுன்றதை பார்த்தோம். அப்போ முன்னாடி வந்து கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா, பேயனாருங்கிறது ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க. அடுத்து மருத திணை வந்து ஓரம்பொகியார், நெய்தல் திணை அம்மூவனார், பாலை திணை எழுதினவர் ஓதலாந்தையார் சரிங்களா. 500 கடவுள் வாழ்த்த பாடினவர் யார்? பாரதம் பாடிய பெருந்தேவனார் சரிங்களா. என்னது, யார் பாடினா அந்த கடவுள் வாழ்த்த பாடினவர் யார்? பாரதம் பாடிய பெருந்தேவனார் வந்து கடவுள் வாழ்த்து பாடியிருக்காரு ஓகேவா. இந்த நூலை தொகுத்தவர் யாருங்க? புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். தொகுப்பித்தவர் வந்து யானை கட்சை மாந்தரன் சேரலும் பொறை ஓகேங்களா. ஸோ தொகுத்தவர் வந்து யாருன்னா புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். தொகுப்பித்தவர் யார்? யானை கட்சை மாந்தரன் ஜேரல் இரும்பொறை ஓகேவா. சரி, தொகுத்தவர் யார், தொகுப்பித்தவர் யாருங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதே போல் இந்த பாரதம் பாடிய பெருந்தேவனார் கடவுள் வாழ்த்து பாடியிருக்காருங்கிறது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே யூனிட் 8க்கும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சரிங்களா. பேயனார் அப்படிங்கிறவர் தான் இப்போது இந்த பாடப்பகுதியில் முக்கியமானவர். ஏன்னா முல்லைத்திணையில் இவர் எழுதின பாடல் தான் நமக்கு பாடப்பகுதியில் கொடுத்துருக்காங்க. அதனால தான் பேயனாரை பற்றி லாஸ்ட்டாக ஒரு லைன் வந்து கொடுத்துருக்காங்க. இவர் சங்ககால புலவர்களில் வந்து ஒருத்தர். இவர் இயற்றிய 105 பாடல்கள் கிடைத்துள்ளன சரிங்களா. அவ்வளோதாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யானை டாக்டருங்கிற துணைப்பாடம் வந்து ஜெயமோகன் எழுதினது. இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும், நமக்கு வேறு எதுவும் தேவையில்லை. ஸோ அப்படியே வந்திங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புணர்ச்சி வந்து இருக்குங்க இலக்கண பகுதியில். ஸோ நமக்கு வந்து அதுவுமே வந்து தேவையில்லை தான். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, 11th 12th இருக்கக்கூடிய இலக்கண பகுதிகள் வந்து நமக்கு தேவை கிடையாது. 6லேருந்து 10 புது சமச்சீரும் பழைய சமச்சீரும் படித்தா மட்டும் போதுமானது இலக்கண பகுதிக்கு ஓகேங்களா. சரிங்க, அடுத்து வந்து 1 மார்க் பார்த்துருவோமா. இங்கே பொருத்தமான இலக்கிய வடிவம் எது? ஸோ பொருத்தமானது யானை டாக்டர், குறும்பு தினம் சரிங்களா. அடுத்தது மண்ணுக்கு வளம் சேர்ப்பன மண்புழு, ஊடுபயிர், இயற்கை உரங்கள். இவை 3மே வந்து வளம் சேர்க்கும். அப்போ ஆப்ஷன் டி தான் சரியானது. வானம் பொய்த்தது அப்படின்னா என்னதுங்க? மழை பெய்யலை, ஏமாத்திடுச்சு. அப்போ மழை பெய்யவில்லை. அடுத்தது கருப்பட்டி பனங்கற்கண்டு. இது என்ன படித்தோம்? மதிப்பு கூட்டு பொருட்கள்னு படித்தோமா. அப்போ மட்டும் நமக்கு சரியானது. அடுத்து பிழையான தொடர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குறைந்த 8 தொகை அடிகளை 500 நூல்களுள் உடையது. ஸோ அப்படியே ஜம்பிள்டாக தப்பாக இருக்குது இல்லைங்களா. அப்போ பிழையானது என்னது? ஆப்ஷன் இ சரிங்களா. அடுத்து அப்படியே வந்தீங்க அப்படின்னா இது வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது. யாரை பற்றி இப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆபிரகாம் பண்டிதர் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இவர் வந்து என்னன்னு போற்றப்படுறாரு அப்படின்னா தமிழிசை இயக்கத்தின் தந்தை அப்படின்னு போற்றப்படுறாரு சரிங்களா. இவர் எந்த ஊரில் பிறந்தார்னா சாம்பவர் வடகரை அப்படிங்கிற ஊரில் வந்து என்ன பண்ணியிருக்காரு? பிறந்திருக்காரு. இவருக்கு இளமையிலே புகைப்படக்கலை, அச்சுக்கலை, ஜோதிடம், மருத்துவம், இசை இது எல்லாத்துலேயுமே அவருக்கு வந்து விருப்பம் வந்து அதிகமாக இருந்திருக்குங்க. இவர் நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு கடைசியாக என்ன பண்ணியிருக்காரு? மற்ற எல்லாத்தையும் விட்டுட்டு சித்த மருத்துவத்தில் இவர் ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணியிருக்காரு. இவரை பண்டுவர், மருத்துவர் அப்படின்னு வந்து அழைக்கிறாங்க. மருத்துவர்னா என்னதுங்க? பண்டுவர் அப்படின்னு வந்து இவரை அழைக்கிறாங்க ஓகேங்களா. சரிங்க, அடுத்து இவர் வந்து மக்கள் வந்து இவரை என்னென்னு சொல்கிறாங்க? பண்டிதர் அப்படின்னு இவரை வந்து அழைக்கிறாங்க. சங்கீத வித்யா மகாஜன சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து உருவாக்கியிருக்காரு. தன்னோட சொந்த செலவுலேயே வந்து தமிழிசை மாநாடுகள் வந்து நடத்தியிருக்காரு சரிங்களா. சரி, கருணாமிர்த சாகரம் அப்படிங்கிற அவருடைய இசைத்தமிழ் தொண்டின் சிகரமாக வந்து அமையுது சரிங்களா. 71 ஆண்டுகள் வந்து வாழ்ந்திருக்காரு. அதுக்கு தமிழுக்கு தொண்டு செஞ்சுருக்காரு. 71 ஆண்டுகளாக வாழ்ந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு? தமிழுக்கு தொண்டு செஞ்சுருக்காரு. அவர் தான் யார் அப்படின்னா ஆபிரகாம் பண்டிதர். இவரோட காலம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 1859 1919 அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. சரி, அடுத்து அப்படியே வந்தீங்க அப்படின்னா
கலைச்சொல் அறிவும் இருக்கும் இல்லைங்களா, நமக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்னா இயற்கை வேளாண்மை. கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் வேதி உரங்கள். ஷெல் சீட்ஸ் ஒட்டு விதை. ஃபார்ம்யார்ட் மன்யூர் தொழு உரம். வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் மதிப்பு கூட்டு பொருள். ரூட் நோட்ஸ் வேர் முடிச்சுகள். வீவர் பர்ட் தூக்கணாங்குருவி. ஹார்வெஸ்டிங் அறுவடை. சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், நூலும் நூலாசிரியரும். இயற்கை வேளாண்மை எழுதுனது கோ நம்மாழ்வார். யானைகள் அழியும் பேருயிர் சா முகமது அலியும் கா யோகானந்தும் வந்து எழுதியிருக்காங்க. பனைமரமே பனைமரமேன்னு எழுதுனது சிவசுப்பிரமணியன். பறவை உலகம் சலீம் அலி வந்து எழுதியிருக்காங்க. அவ்வளோதாங்க. ஸோ 2வது யூனிட் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் 3rd யூனிட் பார்த்தலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.